Dear students, exercise 3.5ல 5th sum பார்க்க போகிறோம். If a polynomial p of x equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2. Find q of x. Question எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். p of x equal to x square minus 5x minus 14 இந்த பாலினாமியில் q of x அப்படின்ற ஒரு அனதர் பாலினாமிலால் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? எக்ஸ் மைனஸ் 7 ஹோல் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 இது கிடைக்குது. அப்படின்னா இந்த q of xோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதுதான் கொஸ்டின். நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன் கிவனில் p of xோட வேல்யூ கொடுத்தாச்சு. q of xோட வேல்யூ தான் அவங்க கொஸ்டினை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்ன கிவன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்சோ கிவன் p of xையும் q of xையும் டிவைட் பண்ணிங்கன்னா இதுதான் கிடைக்குது, எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி எழுதியிருக்கேன் நான். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த p of xோட வேல்யூவை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இந்த இடத்த q of x அப்படியே போட்டாச்சு, ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 இருக்கு இல்லையா, அதை அப்படியே நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அப்படியே நான் என்ன பண்ணி எழுதியிருக்கிறேன்? இந்த ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கிறேன். இந்த மைனஸ் 5xை ப்ளஸ் 2x மைனஸ் 7xன்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஏன் எழுதியிருக்கிறேன்னா, அப்போ தான் இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக எதனா எடுக்க முடியும், இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக வெளியில் எடுக்க முடியும். டினாமினேட்டருக்கு q of x அப்படியே போட்டாச்சு, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xலேருந்து நான் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். பேலன்ஸ்னால் வரும் எக்ஸ் ப்ளஸ் 2 வரும். அடுத்த 2 டேர்ம்லேருந்து நான் மைனஸ் 7 காமனாக எடுக்கிறேன். பேலன்ஸ்னால் வரும் எக்ஸ் ப்ளஸ் 2 வரும் பை q of x. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே வந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 காமனாக இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதியாச்சு. பேலன்ஸ் எக்ஸ் மைனஸ் 7 பை q of x. ரிமைனிங் இந்த ரைட் ஹேண்ட்ஸில் எடுத்து அப்படியே பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க கேட்டது q of x தான். நான் முதல்ல q of xோட வேல்யூ ஒரு சைடு எடுத்துன்னு போய்ட்டு இதெல்லாம் ஒரு சைடு எடுத்து வந்துட்டுருப்பேன். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் ஃபைனலாக q of x இங்கே டினாமினேட்டில் இருக்குது இல்லையா, அது இந்த பக்கம் நியூமினேட்டருக்கு கொண்டு போயிடுங்க. இந்த பக்கத்தை எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்கிறேன் நான். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 7 டினாமினேட்டரில் வந்துடும். இங்கே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த பக்கம் நியூமினேட்டருக்கு மேலே வந்துடும். இங்கே இருக்கிற q of x இந்த பக்கம் வந்துடும் ரைட் ஹேண்ட் சைடில். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இந்த எக்ஸ் மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் ஹோல் ஸ்கொயர் போட்டேன். இஸ் ஈக்குவல் டு q of x. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? அதாவது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு சொல்லுவீங்க. இப்போ இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயரு, 2abனா 2x இன்ட்டு bனா அது 2, அப்போ 4x வரும். b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4னு வரும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, p of x by q of x equal to x minus 7 by x plus 2 கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கேயே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட q of xோட வேல்யூ அப்படியே ஃபைண்ட் பண்ணிகிட்டே போகலாம். நான் அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு p of xோட வேல்யூ அப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படியே எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த தான் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேனே q of x வேல்யூ வேணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. இன்றைக்கான ஹோம் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸைஸ் 3.5ல் செகண்ட் ரோமேட்டரில் செகண்ட் சம் மட்டும் தந்திருக்கேன். ஃபஸ்ட் சம் ஆல்ரெடி போட்டாச்சு. செகண்ட் ரோமேட்டரில் செகண்ட் சம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, மல்டிப்ளிகேஷன்,
அதில் ஒரு சம் பேலன்ஸ் இருக்குது, அதனால் அந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தந்திருக்கேன். இந்த சம்மு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா நாங்கள் எழுதியிருக்கோம் பாருங்கள், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான ஃபார்முலாவும் நாங்கள் செகண்டாக எழுதியும் பாருங்கள், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்கிறதுல x² - y², அதுக்கும் உங்கள் ஃபார்முலா எழுதிக்கிற பாருங்கள், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 9xy 3xy + 6xyன்னு பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு அதுலேருந்து காமனாக 3x காமனாக எடுங்க, இந்த பக்கத்தில் 6y காமனாக எடுத்து போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனால் டிவைட் பண்ணணும். நான் உங்களுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன சொன்னேன், ரெசிபிரல் பண்ணி இதை ரெசிபிரல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனால் டிவைட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெசிபிரல் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.